ஒரு காலத்தில் அமைதியான ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். அவர் பணக்காரர் இல்லை, நிலமும் இல்லை, பணமும் இல்லை. ஆனால் அவரிடம் ஒரு அழகான வெள்ளை குதிரை இருந்தது. அந்த குதிரையை கிராமத்தில் உள்ள அனைவரும் ரசித்தார்கள். பல பணக்காரர்கள் அதை வாங்க முன் வந்தார்கள். ஆனால் அந்த முதியவர் எப்போதும் மறுத்து விடுவார். அவர் சொல்வார், இந்த குதிரை விற்பனைக்கு அல்ல. இது எனக்கு ஒரு குதிரை மட்டும் இல்லை, இது என் நண்பன், என் குடும்பம். கிராமத்தவர்கள் அவரை முட்டாள் என்று நினைத்தார்கள். இந்த குதிரையை விற்றால் நீங்கள் வசதியாக வாழலாம் என்றார்கள். ஆனால் அவர் சிரித்தபடி, பணம் பலவற்றை வாங்கலாம், ஆனால் மன அமைதியை வாங்க முடியாது. நான் இப்போதே மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றார். ஒரு நாள் காலை அதிர்ச்சியான ஒன்று நடந்தது. வெள்ளை குதிரை காணாமல் போயிருந்தது. கிராமத்தவர்கள் ஓடி வந்தார்கள். இதுதான் துரதிர்ஷ்டம், அப்போது விற்றிருந்தால் நல்லது என்றார்கள். முதியவர் அமைதியாக, இது கெட்டதா நல்லதா, யாருக்குத் தெரியும் என்றார். 3 நாட்கள் கழிந்தன. அப்போது அதிசயம் நடந்தது. குதிரை திரும்பி வந்தது. அதோடு மலைகளிலிருந்து 3 காட்டுக் குதிரைகளையும் அழைத்து வந்தது. கிராமத்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு குதிரை போய் 4 வந்தது, நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி என்றார்கள். ஆனால் முதியவர் மீண்டும், இது நல்லதா கெட்டதா, காலம்தான் சொல்லும் என்றார். பின்னர் அவருடைய வலிமையான இளைய மகன் காட்டுக் குதிரைகளை பயிற்சி செய்யத் தொடங்கினான். ஒரு நாள் குதிரையிலிருந்து விழுந்து அவனுடைய கால் முறிந்தது. கிராமத்தவர்கள் மீண்டும் வந்தார்கள். எவ்வளவு துரதிர்ஷ்டம், இப்போ உங்களுடைய ஒரே மகனுக்கே விபத்து என்றார்கள். முதியவர் அமைதியாக சொன்னார், சில நேரங்களில் நல்லதுக்கான பாதை வழியிலே தொடங்கும். சில வாரங்களில் நாட்டில் போர் வெடித்தது. ராஜாவின் படையினர் கிராமத்துக்கு வந்தார்கள். அனைத்து இளமான்களையும் போருக்கு அழைத்துச் சென்றார்கள். ஆனால் ஒருவனை மட்டும் விட்டார்கள். அவன் யார் தெரியுமா? முதியவரின் மகன். ஏனெனில் அவன் கால் முறிந்திருந்தது. இப்போது கிராமத்தவர்கள் பேச முடியாமல் நின்றார்கள். உங்கள் மகனின் காயமே அவனுடைய உயிரை காப்பாற்றியது என்றார்கள். அப்போது முதியவர் மெதுவாக சொன்னார், வாழ்க்கை நல்லதும் கெட்டதும் கலந்துதான் நடக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நமக்கு அது உடனே புரியாது. இந்த கதையின் பாடம், வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் உடனே தீர்ப்பளிக்க வேண்டாம். இன்று சாபமாகத் தோன்றுவது நாளை ஆசீர்வாதமாக மாறலாம். இன்று வலிக்கிற விஷயம் நாளைக்கு உங்களை பாதுகாக்கலாம். அதனால நம்பிக்கை வைங்க, அமைதியாக இருங்க. எல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான்